பெருந்தலைவர் பெயரில் திருச்சியில் 290 கோடி மதிப்பில் உள்ள நூலகம் பெயரை இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார்கள். பெருந்தலைவர் காலம் ஒரு பொற்காலமான காலம், கல்விக்காக பொற்காலமான காலம். 9 ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார்கள். அவர் சில பணிகள் அதிகம் இருந்தாலும், ஒரு அணைக்கட்டாக இருந்தாலும் சரி, தொழிற்சாலை இருந்தாலும் சரி, பல சாதனைகள் இருந்தாலும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அன்றைய காலத்திலே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது மட்டுமில்லாமல் மதிய உணவை கொடுத்து எல்லாரும் படிக்க வைத்தார். இப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய மதிய உணவு திட்டமாக இருந்தாலும் இப்போது அவர் காலை உணவை கொடுத்து இன்றும் அதிகமான மாணவர்களை அரசு பள்ளியிலே சேர்த்து பெரிய சாதனைகளை பெருந்தலைவர் காமராஜர் வழியிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய காலத்தில் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது எங்களுடைய கோரிக்கையை ஏற்று பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை கல்வி வளர்ச்சி தினமாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னோம். கல்வி வளர்ச்சி தினமாக அறிவித்தார்கள். பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவிடத்திலே அணையாவிளக்கு வைக்க வேண்டும் என்று கேட்டும் அணையாவிளக்கு வைத்தார்கள். அதே வழியில் இன்றைய தினம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல நூலகங்களை திறந்திருக்கிறார்கள். அது பெரியார் பேரில் திறந்திருக்கிறார்கள், அப்பேரறிஞர் அண்ணா பேரில் திறந்திருக்கிறார்கள், முத்தமிழ் கலைஞருடைய பேரில் திறந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் பெருந்தலைவர் பேரில் திறக்கின்றது ரொம்ப சாலை பொருந்தது என்று நான் நினைக்கின்றேன். இந்த கல்விக்காக பாடுபட்ட பெருந்தலைவருடைய பெயரிலே அந்த நூலகம் அமைக்கப்பட்டதிலே சமத்துவ மக்கள் கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் பெருந்தலைவருடைய சாதனைகள் அதிகம். எங்கே கல்வியை பற்றி பேசினாலும் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெருந்தலைவர் பேசாத காலங்களே இல்லை. பெருந்தலைவர் வைத்துதான் இன்றைய தினம் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருந்தலைவருடைய பெயரில் வைக்கப்பட்ட வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் எந்த விதமான ஜாதி மத மோதல் எங்குமே இல்லை. பெண்களுக்கு முக்கியத்துவத்தை வழங்கி இன்றைய பெண்களுக்காக பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார். மாணவிக்கு அதிகமான திட்டத்தை உருவாக்கியிருக்கிறார். இன்றைய காலையில் இன்றைய தினம் இந்த புதிய கல்வி காலத்திலே, கல்வி தொடக்க காலத்திலே அதிகமான மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து இன்றைய தினம் அரசு பள்ளியிலே இன்று மாணவர்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் பெருந்தலைவர் புகழை பாடிக்கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்.